Hi friends, welcome to NILA cooking. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா லட்டு எப்படி ரெடி பண்ணனும்னு தான் பார்க்க போறோம். இது நல்ல சாஃப்ட்டா டேஸ்டா இருக்கும். இது எப்படி prepare பண்ணனும்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். இப்போ நான் 1.5 கப் கடலை மாவு எடுத்துர்க்கேன். இது ஒரு பவுல்ல சேர்த்துறலாம். இது நடு பக்கத்துல ஒரு குழி பண்ணிக்கோங்க. இந்த குழியில கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம கலக்கி எடுத்துக்கணும். இல்லனா இது கட்டி உளுந்துரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலக்கி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்டே நம்ம நிறைய தண்ணி ஊத்திட்டோம்னாலும் கட்டி உளுந்துரும். அதனால தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்தி கலக்கிக்கோங்க. இப்போ இதல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, கலருக்காக கேசரி பவுடர் ஒரு பிஞ்ச் இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா mix பண்ணியாச்சு. நான் கரண்டி வச்சு கன்சிஸ்டன்சி காமிச்சு தரேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். ரொம்பவும் கெட்டியா இருக்க கூடாது, ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது. ரொம்ப கெட்டியானா நம்ம பூந்தி வந்து 1 2ஆ உளும். ரொம்ப தண்ணியானா நல்லா ஷேப் வராது. இப்போ மாவு ரெடியா இருக்கு. நம்ம பூந்தி பண்ணிரலாம். எண்ணெயும் சூடா இருக்கு. இந்த மாதிரி ஓட்டை உள்ள சல்லடை எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல எண்ணெய் சூடா இருக்கணும். இப்போ நம்ம இந்த சல்லடையில ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத்தி தேய்ச்சி விட்டுறணும். இப்படி தேய்ச்சி விட்டுட்டீங்கன்னா முத்து முத்தா அந்த எண்ணெயில உளுந்து மேலே பூந்திரும். கடைசியில் இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ முத்து முத்தா நம்ம பூந்தி உளுந்துருக்கு. இது ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது. இதை போட்டு 3 நிமிஷம் தான். 3 நிமிஷத்தில் நம்ம இதை எடுத்துடணும். எடுக்கும்போது நமத்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம லட்டு பிடிக்கும்போது கரெக்டாக வரும். இவ்வளோ போதும். நம்ம இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த எண்ணெயிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து மாற்றிடணும். இந்த மாதிரி சின்னதாக டீ அலசல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நம்ம எல்லா பூந்தியையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூந்தி எல்லாமே இங்கே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ சீனிப்பாகு காய்ச்சிடலாம். அதுக்காக ஒரு பேனில் நம்ம எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம சீனி எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இதை அரை கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டே இருப்போம். இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வந்து உடையணும். இதுதான் அரை கம்பி பதம். இவ்வளவு போதும். இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகுனதும் அதில் 10 கேஷ்யூ நட்டு சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட் ஃப்ரை ஆனதும் அதில் 10 கிஸ்மிஸ் பழம் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ பூந்தியும் கொஞ்சம் சூடாரி இருக்கு. இப்போ இதிலிருந்து 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இதை ஒன்று நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம இந்த பூந்தியோட சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அண்டிப்பருப்பு கிறிஸ்மஸும் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சீனி பாகையும் இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே ஃபுல்லாக சேர்த்துட வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம். இதை இந்த கரண்டி வச்சு நல்லா குத்தி விட்டு நல்லா மசிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் சீனி பாவை சேர்த்துடலாம். இப்போ ஃபுல்லாக சக்கரை பாவும் நான் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ கை பொறுக்கிற சூடுக்கு வந்துருச்சு. இதை நம்ம இப்போ நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கணும்.
இப்போ நம்ம பூந்தி ரெடியாக இருக்குது. நம்ம இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து அண்டிப்பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி எடுத்து நல்லா கையில் வச்சு அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நல்லா அமுத்தி பிடிச்சா தான் அந்த ஒரு லட்டு உடையாமல் இருக்கும். நம்ம பிடிக்கும்போது சதன்னு தான் இருக்கும், ஆனால் ஆறினோடனே கரெக்டாக நல்லா கெட்டி ஆயிரும். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா முடியுத அளவுக்கு நல்லா அமுத்தியே பிடிக்கணும், அப்போ தான் நல்ல ஷேப்பு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா லட்டையுமே இப்போ பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம தீபாவளி ஸ்பெஷல் லட்டு இங்கே சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதை எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு லட்டு வீட்டிலே செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.